எல்லாரும் தடை தரணும். எப்போ மார்ச்ல இருந்து உங்களுக்கு ஜூன் வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய காலமா நான் பாக்குறேன். ஜூனுக்கு பிறகு சூப்பர். ஏன்னா சப்போர்ட் ஆள் வந்து யாரு வர்றா, உங்களுக்கு நீங்களே சப்போர்ட். புரியுதா? உங்க ராசிநாதனே உங்களை பார்க்கும்போது யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. அடுத்த ஒரு ஆண்டு ஒண்ணும் பண்ண முடியாது, அசைக்க விட முடியாது. அதுக்கு அடுத்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா இங்க கடவுள் வந்து உங்க ராசிநாதர் ரங்கநாதர் உச்சமாவார். உச்சமானாரா இவரோட பார்வை இங்க போயிடும், சனியை அவர் பார்த்துருவார். புரியுதுங்களா? அப்போ இந்த 2.5 ஆண்டு காலத்துல 4 சனியால உங்களுக்கு எத்தனை நாள் சார் சோதிக்க முடியும்னு பாத்தீங்கன்னா மார்ச்ல இருந்து ஜூன் வரைக்கும் தான். கிட்டத்தட்ட என்ன ஒரு 2 மாசம் இல்ல 3 மாசம் தான் உங்களை சோதிக்க போறாரு. அதுக்கு மேல அவளை ஒண்ணு போட. ஏன்னா இங்க இருந்து ஃபர்ஸ்ட் இங்க பாக்குறாரு, அப்புறம் இங்க இருந்து இங்க பாத்துருவார், சனியை பாத்துருவார். அப்போ சனியால எந்த ஒரு பெரிய நஷ்டமும் கிடையாது. இருப்பினும் இந்த மாணவர்களா இருக்கேன் சார், நான் என்ன சார் பண்றேன்னா மாணவர்களுக்கு வந்து மிக 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 கவனமா இருக்கணுங்க. ஏன்னா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா நமக்கு மனசுல எக்கச்சக்கமான சிந்தனைகளை ஏற்படுத்தும். மனசு வந்து டைவர்ட் ஆகி போய்கிட்டே இருக்கும். இப்போ அறிவியல் படிக்கிறீங்கன்னா புக்கை எடுத்து துறப்பீங்க, அறிவியல் வேணாம், நம்ம சமூக அறிவியல் படிப்போம். சமூகல் வேணாம், நம்ம கணக்கு போட்டு அப்படியே மைண்ட் மாறி மாறி போவோம். இறுதியில போய் எதுவுமே படிச்சிருக்க மாட்டோம். அப்போ இந்த காலகட்டத்துல ஸ்கெட்ச் போடுங்க. இன்னைக்கு அறிவியல், நாளைக்கு தமிழ், நாளைக்கு இங்கிலீஷ். இல்ல சார் நான் கணக்கு இன்றைய நாள் ஃபுல்லா கணக்கு, இந்த வாரம் ஃபுல்லா கணக்கு தான் கத்துக்க போறேன். என்ன செய்ய போறீங்களோ அதை வந்து திட்டம் போட்டு செய்யும். இல்லைன்னா இறுதியில நம்மளை 0 ஆகிடுவார். 4 சனி. புரியுதா? உடல்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா உடல் உபாதையை ஏற்படுத்துவார். புரியுதா? ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா மறக்கிற சூழ்நிலை ஏற்படுத்துவார். ஒரு சிலருக்கு கிட்டத்தட்ட குழப்பி விட்டுருவார். அப்படி லக்கணத்தை பாக்குறது இல்லையா, குழப்புவார். ஸோ அப்போ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா பலர் நான் படிக்கவே இல்லப்பா, நான் வேலைக்கு போறப்பா சொல்ற அமைப்பு. அப்போ 10th +2 படிக்கிறீங்க, இல்ல காலேஜ் செமினாருக்கு படிச்சுட்டு இருக்கோம்னா தயவு செஞ்சு பிளான் போடுங்க. பிளான் போட்டு கரெக்டா காயின் ஊத்துங்க. ஏன்னா பிளான் போட்டு படிக்க போனாலும் உங்களுக்கு அங்கேயும் ஒரு இடையூறுக்கள், மனசுல குழப்பங்கள், தயக்கங்கள், இது இப்படி இருக்குமோ அதை செய்யலாமோ எண்ணங்கள் தோன்ற, இல்ல வச்சு படத்துக்கு போலாமா, வேற எங்கேயோ மைண்ட் டைவர்ட் ஆகும். அது மைண்டை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்க போதும். அடுத்தபடியா மகளிருக்கும் இல்லத்தரசிகளுக்கு பார்க்கும்போது பார்த்தா, பெண்களுக்கு எடுத்து பார்க்கும்போது, மகளிருக்கு எடுத்து பார்க்கும்போது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வந்து புதிய புதிய வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிகள் கிடைக்க ரெடியா இருக்கு. அதே மாதிரி கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டில ஒரு வில்லங்கமும் பிரச்சனையும் ரெடியா இருக்கும். அப்போ வெளியில செல்லக்கூடிய இல்லத்தரசிகள் கவனமா போயிட்டு வாங்க. எதிலும் ஒரு கவனம், உங்களுடைய தற்காப்புகளில நீங்க கவனமா எடுத்துக்கோங்க. உங்களை நீங்க தான் பாதுகாத்து இந்த காலகட்டத்துல. அது ஒண்ணு. அதே மாதிரி எதிலும் கவனமா இருக்கணும். வண்டியில போறீங்க, ஸ்கூட்டில போறீங்க, இல்ல பஸ்ல ஏறீங்கன்னா படிக்கட்டு ஏறி இறங்கும் கவனமா இருங்க. ஏன்னா 4 சனி ஒரு தடையை கூட தடுக்கி விட்டுருவார். புரியுதா? கீழே உள்ள வச்சு கைகள் அடி வச்சு மருத்துவத்தை கொண்டு விட்டுருவார். கைகள் அடி